அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக எடுத்த சிறுகதை வந்து ரைட்டு போலாம். வேலராமமூர்த்தி எழுதிய சிறுகதை இது. ஒரு கலகலப்பான சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அதன் பின்னர் ஒரு இன்னைக்கு இருக்க வசதிக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பல பேருக்கு தெரியாது இன்றைய தலைமுறைக்கு. ஒரு ஊருக்கு பஸ்ஸு வர்றதும், அது வராம போறதும் எவ்வளோ சிக்கல் தெரியுமா? அதை பற்றி தான் அந்த கதை பேசுது. கருவாட்டு கடைகளுக்கு இடையே பஸ்ஸு போய் நிக்கிது. ஆ, கருவாட்டு நாத்தம் அந்த வண்டி நிற்கவும் குடலை பிடுங்குது. அங்கேருந்து ஆட்கள் சன்ன சன்னமா இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அங்கே என்னென்ன இருக்குன்னா, தட்டு தட்டாய் க மிட்டாய்கள், மிக்சரு, சேவு, சீனி சேவு, ஆ, அப்படின்னு நிறைய தின்பண்டங்கள் விற்கிறாங்க. எல்லாரும் போய் வாங்குறாங்க பொருட்கள. பஞ்சமா போயிருச்சு அந்த ஊரு. அதனால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கு. "நல்லா நிறுத்து போடுமா, நீ என்னமோ தங்கம் வெள்ளிய நிறுக்குற மாரி நிறுக்குற" அப்படின்னு ஒரு அம்மா கடைக்கார அம்மாவோட பேசுது. அந்த கடைக்கார அம்மா, "விடுத்தா உன் மனசு போலயே நிறுத்து போடுறேன்" அப்படின்ட்டு நிறுத்து போடுது. நாள பின்ன நாங்க வரணுமா வேணாமா? பணங்காட்டு சினம் வந்தா தான் சாயல்குடியில வியாபாரம் அப்படின்ற ஒரு வார்த்தைய அங்க பதிவு செய்றாங்க. இந்த மக்கள் போய் வந்தா தான் அங்கே வியாபாரம் அப்படின்னு. அதே மாரி அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா, பக்கத்திலேயே கருவாடு, டீ கடை, அச்சு ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸு, கொய்யாப்பழ கடை, கோணிச்சாக்கு, கருப்பட்டி அப்படின்னு எல்லாம் ஒட்டி ஒட்டி பிசு பிசுன்னு பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இருக்குது அந்த இடத்துல. பஸ்ஸுக்குள்ளே ஒரே பேச்சு சத்தம். அது வரைக்கும் கீழே இருக்கும்போது ஒழுங்காக பேசிக்கிட்டு இருந்தவங்க, பஸ்ஸுக்குள்ளே இருந்தும் புதுசாக அப்போ தான் சந்திக்கிற மாதிரி மறுபடியும் உரக்க பேசிக்கிறாங்க. யா வ சில விஷயங்கள பேசும்போது அடித்தொண்டையிலேருந்து கத்தி பேசுகிறாங்க. "ஏப்பா ஊர் பக்கம் மழை தண்ணி உண்டா?" அப்படின்னு கேட்குறாங்க. "பரமக்குடி வாய்தாவுக்கு போனியா? காளிமுத்துக்கு எப்போ கல்யாணம்?" அப்படின்னு பஸ்ஸில் போகிறதுன்றது வந்து ஒரு பட்டண பிரவேசம் போகிற மாரி. இது எல்லாம் ஏன் சொல்லி வர்றாங்கன்னா, முதல்ல இந்த பஸ்ஸில் ஏறி, முதலாக இந்த பஸ்ஸில பயணம் பண்ணுறது ஒரு பெரிய புதிய அனுபவம். அந்த இத்தன நாள் பஸ் வசதி இல்லாம, பஸ்ஸிலேயே பயணப்பட்டு இருக்காம, எப்பயாவது பஸ்ஸை கண்டுட்டு, இப்போ தொடர்ந்து நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பஸ் வந்து முதல்ல பஸ்ஸில் பயணத்தை தொடர்கிற ஒரு தலைமுறை. அது பாதி வயசாகி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது கிடைக்கும்போது, அந்த மகிழ்ச்சியும் அனுபவம் தான் இப்படி அடித்தொண்டையில கத்தி உரக்க உரக்க பேசுறாங்க. இன்ஜின் இருமலோட பஸ்ஸு தத்தி தத்தி கிளம்புது. வண்டி சத்தமும் சேர்ந்துக்கிட்டதுனால, இன்னும் சத்தம் போட்டு, உரக்க சத்தம் போட்டு பேசுறாங்க. இந்த மாரி நேரத்தில அடுத்தவங்கள பேசிவிட்டு கொட்டிக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். பெண்கள் பகுதியில தகராறு பிரச்சனை நடக்குது. "ச்சீ அங்கிட்டு போ! நீ என்ன பொம்பள தானா? இடிச்சுக்கிட்டு வந்து மேல விழுகுற" அப்படின்னு அங்க ஒரு சத்தம். முக்கா துட்டு பணத்த குடுத்துட்டு ரூ. 3,00,000 பஸ்ஸையே விலைக்கு வாங்குன மாரி வந்து நிக்கிறா. அப்படின்னு அவங்களுக்குள்ள அங்கே சண்டை. நிறைய லட்சுமிபுரத்துக்காரர்களின் தலை அங்கே தெரியுது. கணிசமா அவங்க இருக்கிறாங்க. இத்தன நாள் வரைக்கும் அ ரொம்ப நாளா போராடி இருக்கிறாங்க. மனு குடுத்து போராடி இந்த லட்சுமிபுரத்துக்காரங்க பஸ்ஸு வசதி வாங்கியிருக்கிறாங்க. ஊரணிக்கரையோரம் களத்துமேடு தான் ஸ்டாப்பு அப்படின்ற மாரி இருந்தது. அந்த பஸ் ஸ்டாப்பில இறங்கி போகணும். ஊருக்கு பஸ் வர்றது ஜனங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாவும், கௌரவமாவும் இருந்தது. "எங்க ஊருக்கும் பஸ் வருதுப்பா" அப்படின்றது. மழை தண்ணி இல்ல, அ காட்டுலயும் சோலி கிடையாது. காளியம்மன் கோயில் மரத்தடியில ஊர்க்கதை பேசுறது தான் அவங்களுடைய பெரிய சோலியே. அப்ப வெகுபாடுபட்டு இந்த ஊருக்கு கார் வசதி வாங்கியிருக்கோம்ப்பா. கார்காரனுக்கு நட்டம் வந்துறக்கூடாது. அதனால அப்பப்போ நம்ம ஊர்க்காரவங்க அதில போய் ஏறி போய் வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. காருன்னு அவங்க சொல்றது அந்த ஊருக்கு வந்த பஸ்ஸ தான். வெகுபாடுபட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். அவனுக்கு நட்டம் வந்துறக்கூடாதுப்பா. அந்த பெருசு சொன்னத கேட்டதுக்காகவே ஒரு சிலர் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டையோட அடிக்கடி அந்த ஊருக்குள்ள வர்ற பஸ்ஸில ஏறி, பெருநாளி, சாயல்குடியில சோலி இருந்தாலும் இல்லாட்டினாலும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம இந்த பஸ்ஸு வரத்த வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள கதை. பஸ்ஸு போயிட்டுருக்கு. கண்டக்டர், "யோவ்! யாரோ ஒரு ஆள் இன்னும் டிக்கெட் எடுக்கல. யார்யா டிக்கெட் எடுக்கல? யாருக்கு இன்னும் ஒரு ஆள் டிக்கெட்டுன்னு?" கேட்டுக்கிட்டே இருக்காரு. யாரும் பதிலே சொல்லல. "பஸ்ஸை நிறுத்துங்கப்பா" அப்படிங்கிறப்போ ஒரு பெருசு வந்து, "ஏப்பா எனக்கு ஒரு டிக்கெட் குடுப்பா" அப்படிங்குது. "ஏன்யா என் உசுர வாங்குறீங்க?" அப்படின்னு அவருக்கு டிக்கெட்ட குடுத்து போய்க்கிட்டு இருக்கப்ப, குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகள். ஏன்னா பஸ் இப்போ தான் வந்திருக்குன்னா, சாலையே இப்போ தான் இனிமே தான் போட போறாய்ங்க. குண்டும் குழியுமா இருக்கிற சாலைய தூக்கி போடுதுடா. போட்டதும், "ஏய் ஆத்தாடி இது என்னப்பா இது? ரொக்கம் போட்டு நம்ம டிக்கெட் எடுத்தோம்.
இந்த கார் இந்த குலுக்கு குலுக்குதுன்னு இன்னொரு மீசை உள்ள முணுமுணுக்குது, நரை மீசை. அப்போ ஒருத்தர் ரோட்டோரம் கிடை மாடுகளாக போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் வண்டியை நிறுத்துப்பா நான் இறங்கணும் அப்படிங்கிறாரு. வண்டியெல்லாம் இப்படிலாம் நிறுத்த முடியாது உன் நோக்கத்துக்கு அப்படின்னு தான். அவர் யாருன்னா மாட்டு வியாபாரி, கிடை மாடுகளை பக்கம் அவர் மாட்டு வியாபாரி கீழே இறங்கணும்னு துடிக்கிறாரு. அவருடைய 8 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்காரு. அப்போ வண்டியை நிறுத்த முடியாதுப்பா அப்படின்னா, உன் நோக்கத்துக்குலாம் மோட்டார் நிற்காது. ஏன் ஒரு மாடு அடிபட்டா நிப்பாட்டுவேல, அது மாட்டுக்கு நிப்பாட்டோ மனுஷனுக்கு நிப்பாட்ட மாட்டியோ அப்படின்னதும் என்னடா பெரிய இதாக இருக்குன்ட்டு வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டு போகிறாங்க. நல்ல ரூட்டியாக இது பெரிய அக்கப்பூரா இருக்குது, இந்த ரூட்டில் மோட்டார் ஓட்டுறதுக்கு பதிலாக நான் மாடு வாங்கி மேய்க்கலாம்னு டிரைவர் சலிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டி போய்கிட்டுருக்காரு. அப்போ செக்கிங்கை வந்து இன்னும் என்னென்ன இன்றைக்கி ஓடிருக்குன்னு அப்படியே கேட்குறாரு ஒரு இடத்துல மறித்து. அருப்புக்கோட்டை 4, பரலச்சி 2, பெருநாளி 13, கமுதி விளக்கு 1 அப்படின்னு கண்டக்டர் சொல்ல சொல்ல செக்கிங் இன்வாய்ஸில் எழுதிக்கிட்டே வர்றாரு. யோ லட்சுமிபுரம் என்ன ஆச்சு அப்படின்னு முனியசாமி உன்னிப்பாய் கவனித்து கேட்குறாரு. இந்த முனியசாமி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அவர் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கவர் அந்த லட்சுமிபுரத்துக்காரு. அவர் கேட்குறாரு, யோ எங்கள் லட்சுமிபுரம் பேர் என்ன ஆச்சு அப்படின்னா, பெருநாளி 7, தீனாபாலம் 2, கீழ்குடி 1 அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்கிறார். அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஓ லட்சுமிபுரம் என்ன ஆச்சு அப்படின்னு பாதி எழுந்தும் உட்காராதபடி அப்படின்னு நின்றுக்கிட்டே கேட்குறாரு முனியசாமி. கொஞ்சம் அதட்டலாக கேட்குறாரு, அண்ணே எங்களுக்கு பெருநாளி தான் ஸ்டேஜு, லட்சுமிபுரம் இன்வாய்ஸ்லேயே வராது அப்படிங்கிறாரு. ஏன் வராது அப்படின்னதும் தோளில் கிடந்த துண்டை கழுத்தை சுற்றி போட்டுக்கிட்டு, டிக்கெட் காசு பெருநாளைக்கு வாங்குற, தொலைஞ்சு போய் தொலை, ஆனால் இன்வாய்ஸில் எங்கள் ஊர் பேர் எழுத மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முனியசாமி வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ அந்த உள்ளூர்கார லட்சுமிபுரத்துக்கார பெருசு உள்ளே உட்காந்துருக்குல்ல வெள்ளை வேட்டி சட்டை, முனியசாமி ஊர் பேரை இன்வாய்ஸில் எழுதாட்டின்னா இதுக்கு போய் இப்படி கிறுக்குத்தனமாக கத்துற, உட்காருப்பா அப்படிங்கிறாங்க. அவர் முனியசாமி கோந்துடு, இவங்க யாரா அவங்க கோட்டி போயில மாதிரி இன்வாய்ஸில் ஊர் பேரே எழுதுனா தானே நாளைக்கு ஊருக்குள்ள கார் வருதுன்றது பதிவாகும். நாளை பின்ன திடீர்னு வண்டி வராமல் நிறுத்திவிட்டாங்கன்னா எந்த ரெக்கார்டை வச்சு கேட்பிய அப்படிங்கிறாரு. முனியசாமி 4 காடு சுற்றி வந்தவர் அப்படின்றப்ப அவருக்கு விவரம் தெரியும். உடனே லட்சுமிபுரத்துக்காரங்களுக்கெல்லாம் ஆஹா நம்ம பூரா கோட்டி பையன்னு நினச்சிக்கிட்டு இந்த கண்டக்டர் ஏற்கிறான்டா அப்படின்னு உங்களுக்கு கோபம் வந்துடுது. உடனே ஊருக்குள்ளே வண்டி வருதில்ல, கார் வருதில்ல, இன்வாய்ஸில் எழுத்துப்பூர்வமாக எழுதுறதுக்கு என்ன அப்படின்னு முனியசாமிக்கு ஆதரவாக லட்சுமிபுரத்துக்காரங்கெல்லாம் இது பண்ணுறாங்க. பெண்கள் பகுதியில் இதுக்கு ஒரு சலசலப்பு. இவங்க காருக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிட்டே கிடக்குறாங்கன்னு தொடையில் அடிச்சுக்கிட்டு சாமான்களை பத்திரப்படுத்துகிறாங்க பெண்கள். இவங்க அடிச்சு என்னத்தையும் அள்ளி கீழே தள்ளிட்டு போயிடாம ஒரே கூச்சலுமா குழப்பமாக இருக்குல்ல. எல்லோரும் எழுந்து அவங்கவுங்க நியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. டிரைவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. டிரைவர் வரவும் தான் கதையை சூடு பிடிக்குது. யோ சும்மா இருக்கீங்களா, வண்டி ஆஃப் பண்ணி போட்டு போவாயா, கியரை மாற்றி கீத்தி சத்தம் கொடுக்குறாரு. அவருக்கு வண்டியை முன்ன பின்ன போய் குலுங்குது. இந்த டிரைவர் பயலுக்கு கொழுப்ப பாரு அப்படின்னு உள்ளேருந்து ஒரு சவுண்டு. அவனை லட்சுமிபுரத்துக்கு வாடா, உன்னை செருப்பே அடிக்கிறேன் அப்படின்னு முனியசாமி தலையில் துண்டை கட்டிடுறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த முனியசாமி டிரைவரை பார்த்து, யோ மரியாதையாக பேசியா, நீ உன் ஊரில் சண்டியார்னா நான் என் ஊரில் சண்டியாரியா அப்படின்னதும் முனியசாமிக்கு கோவம் பொறுக்க முடியல. காலில் கிடந்த செருப்பை கலட்டி என்னடா சொன்னேன்னு டிரைவர் பெடரியை குறி பார்த்து எரிஞ்சே விடுறாரு. முடிஞ்சு. திங்கக்கிழமை காலையில் லட்சுமிபுரம் விளக்கு பாதையில் பஸ்ஸு நிற்கிது. ஏம்மா லட்சுமிபுரமா இறங்கிக்கம்மா, இங்கேயே விளக்குலேயே இறக்கி விட்றாங்க. நிறைய ஊர்களுக்கு விளக்குன்னு ஒன்று இருக்கும், அந்த விளக்குலேருந்து உள்ளே போகணும் ஊர். அந்த விளக்குலேயே இறக்கி விட்டு பாதையில் போயிடுது வண்டி. ஏன் ஊருக்குள்ளே போகாதான்னு கை குழந்தையோடு அந்த பொண்ணு கேட்குது. போகாது இறங்கு அப்படின்னதும் இடுப்பில் கை குழந்தையோட கோணி சாக்கு முட்டையோடு இறங்கினா. ரைட் போகலாம் அப்படின்னதும் வண்டி கிளம்பி போயிடுது. குழந்தையவும் கோணி சாக்கையும் இடுப்பில் இழுத்து கொண்டு அந்த 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 பெண், அந்த தாய், இந்த கூறுகட்ட முனியசாமியை பழைய விளக்க மாத்தாலேயே 4 சாத்தணும் அப்படின்னு பஸ்ஸை திரும்பி பார்த்து முணங்கியபடி லட்சுமிபுரத்து மண் சாலையில் நடந்து போனாள். எங்கள் ஊருக்கு எங்கள் வீடு இருக்குதே ஆட்டுக்குளம் விளக்கு. ஆட்டுக்குளம்ன்ற எங்கள் ஊருக்கு பஸ்ஸே நான் காலேஜ் படிக்கும்போது தான் உள்ளே வந்துச்சு. அதை விளக்கு ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்துக்கு பஸ்ஸு வந்து அந்த பஸ்ஸில் ஏறி போகிற மகிழ்ச்சியும், அந்த பஸ்ஸு வந்த பிறகு உண்டாகிற வசதிகளும் வாய்ப்பும், நாள்தோறும் ஆண்களும் பெண்களும் நகரத்துக்கு போயிட்டு வர்றதும், வியாபாரம் பெறுகிறதும், நினச்ச விஷயங்களை போய் உடனே வாங்கிட்டு வரதும், இது எல்லாத்துக்கும் இந்த பேருந்து வசதி எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? அப்படி ஒரு பேருந்து வசதி கிடைத்த, அதை தக்க வைக்க இந்த மக்கள் பட்டப்பாடை
அதன் பிறகு யாரோ ஒருத்தர் கோவப்பட்டு செஞ்ச செயலால அது போன கதைய ரொம்ப கலகலப்பா எழுதியிருக்கிறாரு வேல ராமமூர்த்தி. ரைட்டு போகலாம். இன்று உங்களோடு இந்த சிறுகதைய வாசிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.